மாறா ப்ரோ. இன்னும் கொஞ்சம் காசு பிடிச்சி ஏற்றி போடலான்னு பார்த்தேன். இன்னும் ஒரு 2 மாதம் காசு ஏற்றி போடுறேன். உட்கார முடியல உள்ள ரூம்ல. ப்ரோ இது நேற்று இன்னைக்கெலாம் ரொம்ப மோசம் ப்ரோ. இல்லை என்னாலாம் நான் ஆஃபீஸ் போகலான்னு கிளம்புறேன், எனக்கு வந்துட்டேன் ப்ரோ. என்னடா ஏதோ காரு ரொம்ப நேரமாக வெயில நிற்க வச்சுட்டு உள்ளே போனால் எப்படி இருக்கும் இப்போ வெளியே போனாலே, வீட்டை விட்டு வெளியே போனாலே அவன் கிட்ட இருக்க மாதிரி. நிழல்ல இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி ஃபீல். இங்க ஆல்ரெடி இப்போ நான் சென்னையில இல்லை திருச்சியில இருக்கேன்னா அந்த வீட்டுல எனக்கு சுத்தமா ஹீட்டாவே தான் இருக்கும் எப்பயுமே. இப்போ அதனால அது எனக்கு கொஞ்சம் பழகிருச்சா இல்லை ஹேண்டில் பண்ண முடியற அளவுக்கு இருக்கான்னு தெரியல. ஆனா வீட்டை விட்டு வெளியே போறேன், ஐயோ என்ன ஆயிட்டுன்றீங்க. நேற்றுலாம் தூக்கிட்டு இருந்தேன் வெளியே வேற, ஒரு எரியுது மூஞ்சிலாம் கை காலம். உடம்பு நான் 2 hour தான் எழுதி போட்டு உடம்பு வச்சிருக்கேன். எனக்குலாம் ரொம்ப மாதிரியா தான் எனக்கு உடம்புல இன்னும் உடம்பே முடியல. எப்ப வீட்டுல தண்ணி அவ்வளோ தாகம். அதுல வேற எங்க போனாலும் தண்ணி 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 தண்ணி. இதுல வேற இந்த ஊர்ல எல்லாருமே இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க. ஆத்துல வரும்ல அந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க. ஓகே ஓ டேஸ்ட் மாதிரி இல்ல பிரச்சனை இல்லை எனக்கு. அதை அங்கே எனக்கு பிரச்சனை இல்லை. உடம்பு சரியாக போனாலும் என்னை பார்த்துப்பாங்க. இங்க அவ்வளோதான் வேண்டி. அது வேற என்ன பண்ண என்ன குடிக்க முடியாம தண்ணி புதுசு தெரியாது. அது ஆகும் ப்ரோ எனக்கு. நான் ஒரு நாள் 2 நாள் வந்தேன்னா குடிச்சிருவேன் யோசிக்காம. ஏன்னா குடிச்சிட்டு நம்ம போயிட போறோம், அப்புறம் உடம்பு சரியில்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்க ஸ்டே பண்றேன்னா 1 மாசம் ஸ்டே பண்றேன். ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஓகே சஞ்சுண்ணே வந்தாப்புல கால் பண்ணாப்புல திடீர்னு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்தாரு. அதான் டைம்ல தான் நான் சொன்னேன், நான் வந்துடுறேன் ப்ரோ அப்படிங்க. கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். அந்த குளிச்சுக்கு வச்சு ஃப்ரெஷ்ஷாக வருவாப்புல. எல்லாம் சீ ஃபுட்டா இருக்கு இந்த கேம்ல. என்ன கேம் இல்லையா? எடுத்து போட்டு பஞ்சு தவறு போடுவோம். என்ன ப்ரோ? என்ன தவறு? இது தவறு. என்ன கேமுங்க அது? கீபோர்டு மாதிரி கேம் தான் ஆடுவீங்களா? மண்டை வலியும் இதெல்லாம் அடிச்சுன்னுக்குறாங்க ப்ரோ. பதிக்கு அடிக்கிற மாதிரி ப்ரோ. அவர் மேனேஜரு அவர் கொலிகு எல்லா கோவத்தையும் காமிப்பாங்க. ஹெல்ரே என்ன ஏதோ வருது, டிராகன்லாம் வருது. இல்ல ப்ரோ, எல்லாமே இந்த எறாவோட கிளாஸ் போயிடுது. இவன் தலைமையிலே விழுந்துட்டாங்க, ப்ரூட்டல் தலைமையில. இது என்ன 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 கான்செப்ட் இது? இது வேற ஒரு பிளானட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க பக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. மல்டிபிளேயர் கிடையாதா? மல்டிபிளேயர் தான், கூட இருக்கவன் மல்டிபிளேயர்ல அவன் ஒரு பிளேயர். இல்ல நம்ம அந்த ஒன்று எஃப்ஓபிஏன்னு ஒரு கேம் விளாண்டோம் அந்த மாதிரியா? அந்த மாதிரி தான். அதெல்லாம் நான் முன்னாடி விளாண்டுட்டேன். ஆனா அது வந்துட்டு ஏதோ உள்ள இருக்கும், இது ஓப்பன் வேர்ல்ட் மாதிரி. எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டே இருக்கலாம். ஏன் ப்ரோ அடிக்கிறீங்க அவங்க? 2 பேரும் மாத்தி வன்மத்தை காட்டிக்கிறாங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணுவோமா?
ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. நீங்க பண்ணுங்க, வழக்கம் போல நான் அப்புறமா ஃப்ரீயா இருந்தோம். நீங்க வந்து பேசுறீங்க அவ்வளவுதான் ப்ரோ. அதான் நீங்க பெரிய சம்பவம் பண்ணி விட்டேன். சம்பவம் தான் சொல்றாரு. யாருன்னே தெரியாது, கிரிக்கெட்ல விளையாடுறோம் பேர் கூட தெரியாது. அவர் வந்திருக்காருன்னு நான் லைவுக்கு தான் வந்திருக்காரு, வாங்க ப்ரோ வாங்க ப்ரோன்னு கூப்பிட்டு ப்ரோ இதெல்லாம் நாங்க திடீர்னு ரீப்ளே பார்த்தலாம் 6-4 கட்டிட்டு இருக்கோம். நான் வேற மேட்சை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இங்கே இப்போது ராஜஸ்தான் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ஓடி ப்ரோ நல்லா ஈரத்துண்டை ஒன்று எடுத்து நினைச்சு மேலே போட்டுட்டு அப்படியே தண்ணியை போட்டு. என்ன ப்ரோ ஏசி இல்ல ப்ரோ? ஆஹா ஏசில இல்ல, நம்ம ஒசூரே ஏசி தான். எங்க அங்கேயே சாப்பிட வெயிலா இருந்தீங்க கிளைமேட்? ஆமா ப்ரோ 39 டிகிரி ப்ரோ இங்க. 39 தானே ப்ரோ. அதான் 40 டிகிரி. ஊட்டியே எங்க சூப்பர் 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 என்ஜாய் பண்ணுங்க. செம்ம ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ, நீங்க வேற மாதிரி ப்ரோ. நேத்து இதோட அதிகமா இருந்துச்சு. ஏதோ சொல்ல வந்தீங்க, ஸ்டாப் ஆயிடுச்சு. அது வெர்ச்சுவல்லாம் வேண்டாம், வெர்ச்சுவல் வேண்டாம். அது நீங்க இப்போ விண்டோஸ் 10லே பண்ணிக்கலாம். ப்ரோ வெர்ச்சுவல் இல்ல ப்ரோ, நான் என்ன சொன்னேன், எனி கனெக்ட் இது இருக்குல்ல, அதை கனெக்ட் பண்ணி நீங்க யாராச்சும் பண்ணுங்கன்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட. என்ன பண்ண சொல்லுங்க. ஓகே 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 ஓகே. இல்ல நான் வீடியோ பார்த்தேன், எனக்கும் சரியா புரியல, நானே பண்ணேன். டவுட்டா இருக்கு எனக்கு. ஏங்க கத்துக்கிட்டா தாங்க முடியும். இப்போ எப்படி நீங்க உங்க இதுல பண்ண போறீங்களா? இப்போ என் லேப்டாப்ல பண்றோம், கொஞ்சம் கஷ்டம். அது இப்போ வந்து அவர் லேப்டாப்ல இருக்கோ பைத்தான்ல ஏத்திட்டு பைத்தான் செட்டப் பண்ணுவோம், அதுலயும் கொஞ்சம் டைம் ஆகும். ஏங்க 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 பைத்தான் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஒரு ஆமா வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க கமாண்ட் பம்ப் எதுவுமே எடுக்க வேண்டாம். நம்ம ஒரு ஃபைல் இந்த பிபிடபிள்யூ அந்த இது இருக்குல்ல, அந்த ஃபைல் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ என்ன வந்திருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள 2 ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். பைத்தான் மூலமா ஒரு இதை ரன் பண்ணி விடணும். அதுக்கு டபுள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா பைத்தான்ல தான் ரன் ஆகும். கமாண்ட் சிஎம்டியில் அந்த இதில் வந்து அந்த கோடிங்ஸ் எல்லாம் ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு ஃபைல் அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த ஒரு இஎக்ஸி ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்ன வெர்ஷனோ வெர்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கோ கொடுத்தா போதும். வேற மாதிரி ப்ரோ, அவ்வளவுதான் மேட்டர். என்னன்னோ சொல்றீங்களே பாருங்க ப்ரோ, எனக்கே ட்ரஸ்ட் ப்ரோ. இருங்க நீங்க ரெக்கார்ட் பண்றதா இருந்தா பண்ணுங்க. டவுன்லோட் பண்றது இன்ஸ்டால் பண்றது எல்லாத்தையும் அப்ப வேண்டாம், கொஞ்சம் போங்க. ரெக்கார்டுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுவீங்க? நான் வந்து நார்மலா பண்றது ஓபிஎஸ் பண்ணுவேன். இப்போ ஓபிஎஸ் ஸ்கிரீனே வந்து PS4ல கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்றதுனால வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து NVIDIA யூஸ் பண்ணுவேன். ஓகே, எது யூஸ் பண்ணாலும் நம்ம வேற ஸ்கிரீன் போனா கட் ஆயிடுங்க அப்படியே? இல்ல கட் ஆகாது. கட் ஆகாதுல, நான் விண்டோஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன், கட் ஆயிடும். ப்ரோ இது NVIDIA பண்ணி பாருங்க, பக்காவா இருக்கும் கிளாரிட்டி. NVIDIA எப்படி போகும்? கண்ட்ரோல் Z ஷார்ட்கட். ஓகே ஓகே, கண்ட்ரோல் C ஆல்ட் C. அரே ஆல்ட் C எங்க டீம்ல ஒரு மேனேஜர் இருக்காரு ப்ரோ. அவரு இதுல அந்த லேப்டாப்ல வந்துட்டு ஆல்ட் ஜி இல்ல வேற ஏதோ ஒரு பட்டன் அழுத்தி ஜி அழுத்தினேன், ஆல்ட் ஜின்னு நினைக்கிறேன். அதை அழுத்த சொல்லி அழுத்தி பாரு நான் ஏன் ப்ரோ அப்படின்னா அழுத்தி பாரு ப்ரோ அப்படின்னாரு. அழுத்தி பார்த்தோன்னே கேம் இந்த நம்ம கேம் பூஸ்டர் வரும்ல அது ஓப்பன் ஆச்சு. அது எப்படி இருக்கு பார்க்காம அயன்மேன் அந்த செட்டிங்ஸ் மாதிரி வருது, இப்படி உட்காந்து வேலை செய்ய எப்படி இருக்கும் ஆல்ட் ஜி அழுத்தினா வரும் ப்ரோ அப்படின்னா. இல்ல ஆல்ட் ஜி இல்லைங்க, என்னோட பீஸ்ல ஆல்ட் ஜி அழுத்தினா வரும் ப்ரோ. இது கேம் விளையாடும் போது என்ன பெர்ஃபார்ம் பண்ணி எவ்வளோ அவன் நம்மளை வேற மாதிரி நினைத்து கொண்டான் போல.
எனக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ் ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல? ஐயா ஐயா இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா. அதான் 13 ஓவர் தான் இருக்கு இன்னும். ஐயோ இங்க வேற இது வேற மாறி போச்சுங்க. மாத்தி டாஸ் வேற சன்ரைசர்ஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. அது 7:40 ஆயிடுச்சு. இங்க அங்க என்ன டைம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் மேட்ச் மாத்திடுங்க. ஏன் இறங்காம யாருக்கா போட்டா ஆவாதா? சரி நம்ம வந்து சென்று விடுவோம். ஐபிஎலுக்கு போறோம். பாய் பாய். வென்று வென்று வருகிறோம். வென்று வரங்க. ஏதாவது ஒரு ஆத்துக்கோ குளத்துக்கோ போங்க, தண்ணி விழுங்க, வாயில நண்டு ஏதாவது மாட்டுச்சுன்னா அப்படியே கடிச்சு வாயில ஓட்டு முழுங்கிட்டு வெளியே. இந்த வயல்ல ஒண்ணும் மாட்டாது. இது வயல்ல போக மாட்டோம். ஜில்லா இன்னும் வயல் மட்டும் என்ன ப்ரோ, தண்ணியே இல்ல ப்ரோ, தண்ணியே கனவே வந்து போனாங்க இல்ல ப்ரோ. கேக்குதா? அவருக்கு ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அவர் ரைட் பேச மாட்டாரு, மௌனம் ப்ரோ. கேட்கும் கமெண்ட் போட்டார். சரி சரி சரி. வேற வெள்ளிக்கிழமை ரொம்ப பிஸியா இருப்பேன். ஓகே வெள்ளிக்கிழமை மட்டும் பிஸி. ப்ரோ பாருங்க, PS5 ஒன்றும் வாயை திறக்க மாட்டாங்க. ஏங்க அவன் என்ன சொன்னான்? மே 21 31க்குள்ள PS4க்கு வரும், அதுக்கப்புறம் ஜூனுக்கு வந்து PS5க்கு வரும். ஆனா அவன் சொன்னதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டா, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதே மாதிரி இதுவும் வந்துடும். போட்டா ஒன்னா வரணும், பாசிபிலிட்டி பாக்குறான். அப்படிலாம் இல்ல, அதாவது இதுதான் டைமிங். அவன் அழகா கெஸ் பண்ணி தான் பண்ணிருக்கான். இத்தனை மாசம் ஆயிடுச்சு. அப்புறம் அவ்வளோ எல்லா நிமிஷம் முடிச்சா நம்மளுக்கு கேம் முடிச்சு ரீஃபில் பண்றது. நான் கூட கேம் வாங்கிட்டு ஒரு 2 hours விளையாடிட்டு ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன். 2 hours விளையாண்டுட்டு ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன். சாப்பிட்டாச்சு ஜில்லா ப்ரோ. நீங்க எல்லாரும் சாப்பிட்டோம் ப்ரோ நினைக்கிறேன். அப்படி நான் சாப்பிட்டேன் ஆல்ரெடி. நான் 27 எட்லயா இருக்கேன். அது என்ன ப்ரோ லெவல் பாருங்க, தலைவர் பாருங்க, ப்ரூட்டல் இப்போ ஒரே நாள் வரக்கூடாது. இப்போ ஏங்க அவர் ரொம்ப ஆக்சுவலா எப்படி சொல்ல, லெவலப் மட்டும் லெவலப் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாரு. சுடுறது, அடிக்கிறது, கில் பண்றது. அது எனிமையா இருந்தாலும் சொந்த டீமா இருந்தாலும் அடிக்க